ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாபிக் வைஸ் மேக்ஸ் கிளாஸில் நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை முடிச்சுட்டு இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் மூணாவது பார்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அதேமாதிரி நம்ம அகாடமியோடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலும் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸ்க்கு மட்டுமே செப்பரேட்டாக கிரியேட் பண்ண டெலகிராம் சேனல் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 பார்ட்டுக்கு உண்டான ஹோம்ஒர்க் நான் வந்து கொடுக்காம விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்துடலாம். அந்த ஹோம்ஒர்க் உண்டான ஆன்சரை வந்து நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பார்ட் வரலாம். பார்ட் 1க்கு உண்டான ஹோம்ஒர்க் சம்க்கு உண்டான ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 12 நாட்கள். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 900 மற்றும் 600. நான்காவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 2 நாட்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு உண்டான ஹோம்ஒர்க் சம்மில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன ஆன்சர்னா 24 ஆன்சர் ஆப்ஷன் சி 24/7 நாட்கள். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 8000 ரூபாய். மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 10 நாட்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம பார்ட் 3 இந்த பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 2 பார்ட்லையுமே என்டைல ரொம்ப ஒரு மாறுபட்ட பார்ட்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. நேர்மாறல், எதிர்மாறல், இன்னொன்று கலப்பு மாறல். நேர்மாறல் என்ன அப்படின்னா ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதனோடு தொடர்புடைய மற்றொரு நிகழ்வு. ஓகேவா? அந்த நிகழ்வோடே ஒன்றி நடைபெற்றுச்சு, அதே நேர் திசை நடைபெற்றால் அதை நேர்மாறல்னு சொல்லுவாங்க. எதிர்மாறல் அப்படின்னா அதற்கு எதிர் திசையில் நடைபெறும். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், சொல்கிறத நீங்கள் அப்படியே கேட்டால் அது நேர்மாறல்னு அர்த்தம். ஓகேவா? இதுவே நான் சொல்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட்டாக செயல்பட்டீங்க அப்படின்னா அது எதிர்மாறல். ஓகேவா? இப்போ நான் சொல்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பாதி செய்கிறீங்க, பாதி செய்யலை அப்படின்னா அது கலப்பு மாறல். ஏன் அப்படின்னா நேர்மறையான சில செயல்பாடுகளும் செய்கிறீங்க, எதிர்மறையான சில செயல்பாடுகளும் செய்கிறீங்க. ஸோ அப்போ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலப்பு மாறல். அப்போ நேர்மறையாக மட்டும் இருந்தால் நேர்மாறல், எதிர்மறை இருந்தால் எதிர்மாறல், ரெண்டும் கலந்துருந்தால் அதுக்கு பேர் என்னது கலப்பு மாறல். ஓகேங்களா? இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் விளக்கணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம். ஓகேவா? இப்போ எங்கள் ஊர் இருக்கு, செய்யார். இதுதான் எங்கள் ஊர்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் செய்யார்லேருந்து சென்னைக்கு போகிறேன். செய்யார்லேருந்து சென்னைக்கு போகிறேன். ஓகேவா? எனக்கு எவ்வளோன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கலாமே. செய்யார்லேருந்து சென்னைக்கு போகிறேன் 100 கிலோமீட்டர். ஓகேவா? இந்த 100 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்துக்கு போவோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸில் போகிறோன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ? 2 ஹவர்ஸில் போகிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது சென்னை வரைக்கும் போகாமல் மதுரைக்கு போகிறேன்னு வச்சுக்கலாமே. இங்கேருந்து மதுரை. இது நான் மதுரைக்கு போகிறேன். ஓகேவா? இப்போ மதுரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். எவ்வளோ? 200 கிலோமீட்டர். ஸோ அப்போ 200 கிலோமீட்டர் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு போகிறது எவ்வளோ ஆகும்? கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் 4 ஹவர்ஸ் ஆகும். ஏன் 4 ஹவர்ஸ் ஆகுது? கரெக்ட். ஸோ உங்களுக்கே அந்த விஷயம் தெரிய வருது பார்த்தீங்களா? என்ன அப்படின்னா அதாவது இங்கே 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்? கடக்கக்கூடிய நேரமும் அதிகரிக்குது. இங்கே பாருங்கள் 100 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம்னா அப்போ 200 கிலோமீட்டர் கண்டிப்பாக என்ன ஆகும்? 4 ஹவர்ஸ் தான் ஆகும். இப்போ 1 கிலோமீட்டர் நான் வந்து போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ 2 கிலோமீட்டர் போனால் என்ன ஆகும்? கண்டிப்பாக எனக்கு 20 மினிட்ஸ் சாலிடாக ஆகும். ஓகேவா? அப்போ என்னென்னா தூரம் அதிகரிக்கும் போது பயண நேரம் அதிகரிக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் நேர்மாறல். அது தூரம் அதிகரிக்குது. ஓகேவா? அதனோடு தொடர்புடைய நேரமும் என்ன ஆகுது? பயண தூரமும் அதிகரிக்குது. ரெண்டுமே அதிகரிச்சா அதுக்கு பேர் என்னது? நேர்மாறல். ஓகேவா? சார் அதிகரிச்சா மட்டும் தான் வருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? இப்போ தூரம் கம்மியாகுது அப்படின்னா அப்போ பயணிக்கக்கூடிய தூரமும் நேரமும் என்ன ஆகும்? கண்டிப்பாக கம்மியாகும். இப்போ 10 கிலோமீட்டர் பயணிக்கணும் என்ன ஆகும்? எனக்கு கண்டிப்பாக 20 மினிட்ஸ் அது அதுக்கே நான் முடிச்சிருவேன்.
ஸோ இதுதான் வந்து அங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு செயல் அதனோடு அது தொடர்புடைய அதாவது துணையா இருக்கக்கூடிய மற்றொரு செயலும், அந்த முக்கிய செயலுக்குண்டான திசையிலே பயணித்தால் அது நேர்மாறல். ஓகேவா? சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, எதிர்மாறல்னா என்னன்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எதிர்மாறலுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதே எங்க ஒரு செய்யார் வச்சுக்கலாம். செய்யார். ஒரு எமர்ஜென்சி ஒர்க். செய்யார்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கா வந்து பார்த்தீன்னா, அ எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா அண்ணா வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கலாமே. ஓகே. ஸோ கிருஷ்ணா அண்ணா அதாவது கிருஷ்ணபாக்கணி ஒண்ணு இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு. அண்ணன் வீடு வந்து சென்னையில தானே இருக்கு. ஸோ இப்ப நான் சென்னைக்கு போறேன்னு வச்சுக்கலாமே. ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கா வந்து அண்ணன் கூப்பிடுறாரு. ஓகேவா? அப்படி கூப்பிடும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய பைக் எடுத்துட்டு ஒரு 80 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறேன். என்னது? ஹெல்மெட் போட்டுன்னு தான் போறேன். உடனே கீழ கமெண்ட் கேட்காதீங்க. சார் ஹெல்மெட் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. 80 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல வந்து போறேன். ஓகே. அப்படி போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, 2 ஹவர்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி அப்புறம் வந்து அந்த ஒர்க்க முடிச்சுட்டோம். ஓகேவா? திரும்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, அங்கருந்து கிளம்பி வரேன். ஓகே. வரும்போது என்ன பண்றேன் அப்படின்னா, அண்ணனையும் கூட பிக்கப் பண்ணிட்டு வரேன். அவரும் ஹெல்மெட் போட்டுக்கிறாரு. சரியா? இப்ப நானும் அண்ணனும் கிளம்பி வரும்போது பார்த்தோன்னா, அண்ணன் பின்னாடி உட்காந்துருக்கும்போது நான் 80 கிலோமீட்டர்ல ஸ்பீட்ல போனேன் அப்படின்னா, தலை மேலயே 2 கொட்டு கொட்டுவார். சரியா? ஹெல்மெட்ட கழட்டி தான் கொட்டுவார். சரியா? ஸோ அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் 80 கிலோமீட்டர் போனேன் அப்படின்னா அவ்வளோதான். 80,000 கொஸ்டின் கேட்பாரு என்ன. சரியா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் பம்மி 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் போவேன். எவ்வளோ? 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் ரிட்டர்ன் வரும்போது. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் கண்டிப்பா 4 ஹவர்ஸ் ஆகுமா? சரியா? ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து ஹவர்ஸ் அதிகரிக்குது? இங்க பாருங்க, நேரம் அதாவது வேகம் அதிகரிக்கும்போது நேரமானது குறையுது. வேகம் குறையும்போது நேரமானது அதிகரிக்குது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? வேகம் அதிகரிக்கும்போது அதனோடு தொடர்புடைய நேரமானது குறைகிறதுல்ல. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? எதிர்மாறல். ஈஸியா புரிஞ்சுதுங்களா? இது 2மே ஒரே நிகழ்வு நடந்தா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? கலப்பு மாறல். இது புரிஞ்சா தான், நாம இதுக்கப்புறம் போடக்கூடிய கணக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு 8 கணக்கு நான் சொல்லப் போறேன். அந்த 8 கணக்கும் புரியணும் அப்டின்னா, இந்த சொன்ன அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா தான், நம்மளால போட முடியும். ஓகே. லைஃப்ல ஒரு சில விஷயங்கள நம்ம பிராக்டிகலா பார்க்கறது தான், இங்க நம்ம ஒரு கணக்காவே பார்க்க போறோம். சரியா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க முதல் கொஸ்டின். ஒரு நபர் 96 சதுர மீட்டர் பரப்பளவை 8 நாட்களில் வெள்ளையடித்தார் எனில், 18 நாட்களில் எவ்வளவு பரப்பளவை வெள்ளையடிக்க முடியும்? ஒரு நபர். அந்த ஒரு நபர்ன்றது நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஒரு ஆள்ன்னு வச்சுக்கலாம். ஒரு நபர்ன்றத என்ன பண்ணலாம், ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஒரு ஆள், ஒரு ஆண் அப்படி இல்ல அது ஒரு ஆள்ன்னு வச்சுக்கலாமே. ஒரு ஆள் என்ன பண்றாரு அப்படின்னா, 96 சதுர மீட்டர் பரப்பு கொண்ட நாட்கள் 8 நாட்கள் என்ன பண்றாரு? வெள்ளையடிக்கிறாரு. இது வேணாம்பா. 8 நாட்கள்ல. அப்போ என்னன்னா, 8 நாட்கள்ல 8 நாட்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு? கிட்டத்தட்ட 96 ஸ்கொயர் மீட்டர் வால். ஓகேவா? 96 ஸ்கொயர் மீட்டர் உடைய வால வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை அடிச்சுட்டாரு. ஒயிட் வாஷ் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, 18 நாள்ல எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு வெள்ளை அடிப்பார்? அதான் கேட்கிறாங்க. ஓகே. இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஓகேங்களா? 10 நாள்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, 10 அடுக்கு பில்டிங் சரி 10 அடி வந்து ஒரு சுவர் எழுப்புறாரு அப்படின்னா, அப்ப 15 நாள் என்ன வரும் கண்டிப்பா? அதிகமா தானே ஏத்துவாரு. 10 நாள்லயே 10 அடி எழுப்புறாரு அப்படின்னா, 15 நாள் என்ன பண்ணுவாரு? 15 அடி ஏத்துவார். சரிங்களா? ஸோ அப்ப வேலையுடைய அளவும் அதிகரிக்கும்ல. நாட்களுடைய அளவு அதிகரித்தா, அதுதான் இங்க பார்க்கணும். அப்ப இங்க நாட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்போது, ஏன்னா 8 நாள்லயே ஒரு 96 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை அடிச்சுட்டாரு. அப்ப 18 நாள் குடுக்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? அதிக நாள் தான், அதிக இடங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணுவார். சரியா? ஸோ அப்ப நாட்கள் அதிகரிக்கிறது. அதனால் அதனோடு வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் வரக்கூடிய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவருக்கு வெள்ளை அடிக்கிறது. ஸோ இதனுடைய அளவும் அதிகரிக்குது. அப்ப 2மே ஒரே திசையில அதிகரிக்கிறதுனால, இதுக்கு பேர் என்னது? நேர்மாறல். இதுக்கு பேர் என்னது? நேர்மாறல். ஓகே. அப்ப நேர்மாறா நம்ம என்ன பண்ணோம்? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைகீழா போட்டுக்கணும். நேர்மாறானது ஆப்போசிட். ஆப்போசிட்டா இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, 8, 18 இருக்குங்களா கீழ கீழ. இது என்ன பண்ணா 18/8ன்னு போட்டுக்கணும். என்னது? 18/8 இன்டு இங்க என்ன நம்பர் இருக்கு? 96 அத அப்படியே போட்டுக்கோங்க. ஓரெட்டு 8 ஓரெட்டு 8 ஈரெட்டு 16 அப்ப 18 இன்டு 12 போட்டோம் அப்படின்னா 180
8 2 16க்கு 6 1 2 3 6 1 2 அப்போ மொத்தம் எவ்வளோனா 216 ஸ்கொயர் மீட்டர். எவ்வளோ? 216 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு என்ன பண்ணுவார் அவரு? 18 நாள்ல வெள்ளை அடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அவங்க கொடுக்கப்பட்ட வேல்யூ எடுத்து அப்படியே எழுதணும். ஓகேவா? இங்க நாட்களுக்கு நேரா 8 நாட்கள், 10 நாட்கள் ஒரு பக்கம் போட்டோம். சதுர மீட்டர் பரப்பளவு ஒரு பக்கம் போட்டோம். இது ஃபர்ஸ்ட்டு. 2வது என்ன பண்ணோம்? இது நேர்மாறலா, எதிர்மாறலான்னு கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சு என்ன பார்த்தோம்? நேர்மாறல். 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நேர்மாறல் அப்படின்னு என்ன சொன்னோம்? தலைகீழா போடணும். அது தலைகீழா போடணும். தலைகீழா போட்டாச்சு. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஏதாவது வகுக்கக்கூடிய எண் இருந்துச்சு அப்படின்னா வகுத்து மீந்த எண்கள பெருக்கி போட்டுறணும். நம்ம என்ன பண்ணோம்? 1 8 8 18 96ன்றத வகுத்துனோமா, வகுத்துட்டு மீதி இந்த 18யும் 12யும் பெருக்கி என்ன பண்ணிட்டோம்? 216ன்னு போட்டோம். அப்போ இந்த 18 நாள்ல இவரு எவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்தா சுவத்த வெள்ளை அடிப்பாரு? 216 ஸ்கொயர் மீட்டர் அளவு என்ன பண்ணுவாரு? சுவத்த வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிப்பாரு. ஓகேங்களா? ஓகேப்பா. அடுத்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 18 மனிதர்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 24 மனிதர்கள் முடிக்க தேவையான நாட்கள். ஓகேவா? மனிதர்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க சரி மனிதனே எழுதுவோம். மனிதர் அல்லது ஆட்கள். மனிதர்கள் அல்லது ஆட்கள். 2 ஒண்ணு தான்பா. ஓகேவா? எத்தனை மனிதர்கள்? 18 மனிதர்கள் ஒரு வேலையை எத்தன நாள்ல செய்றாங்க? 20 நாள். அப்ப நாட்கள் தனியா போட்டுக்கோங்க. எத்தன நாட்கள்? 20 நாட்கள்ல செய்றாங்க. அப்படின்னும்போது அதே வேலையை 24 மனிதர்கள் எவ்வளோ? 24 மனிதர்கள் முடிக்க தேவையான நாட்கள் எத்தனை தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க மனிதர்கள் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேலை குறையும். கரெக்ட்டுங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ 10 பேர் ஒரு வேலைய 10 நாள்ல செய்றாங்க. இப்ப 20 பேர் வந்தா என்ன ஆகும்? 5 நாள்லயே அந்த வேலைய முடிச்சுருவாங்க. கரெக்ட்டு தானே? இப்ப நம்ம ஒரு வேலை சீக்கிரமா முடியணும் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டு வேலை கூட செய்றோம் அப்படின்னா, ஒரு வேலை சீக்கிரமா முடியணும் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரா ஆட்கள கூப்பிடுவோம். 10 நாள்ல எனக்கு வேலை முடியும்பா. என்ன பண்ணோம்? அப்படியா சார்? அந்த மேஸ்திரி என்ன சொல்லுவாரு? கான்ட்ராக்டரு, சார் 10 நாள்ல முடியும்னா, எனக்கு இன்னும் 10 நபர் தேவை அப்படின்னு கேட்பாரு. 10 சித்தாள் தேவை, இல்ல 10 வந்து பார்த்தீங்கன்னா ஆணாள் தேவை, இல்ல 10 மேஸ்திரி தேவைன்னு கேட்பாரு. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, ஒரு வேலை சீக்கிரமா முடியணும் அப்படின்னா, ஆட்கள் அதிகரிக்கணும். அப்ப ஆட்கள் அதிகரிச்சா என்ன ஆகும்? நாட்கள் கண்டிப்பா குறையும். ஓகேவா? 18 மனிதர்களே ஒரு வேலைய 20 நாள்ல செய்யும்போது, 24 மனிதர்கள் ஓகேவா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எத்தன மனிதர்கள் அதிகம்? 6 பேர். அப்ப 6 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா என்ன ஆகும்? நாட்கள் கண்டிப்பா குறையும். அந்த 6 பேர் எக்ஸ்ட்ரா வேலை செய்றாங்கல்ல, அப்ப சீக்கிரம் தானே முடிஞ்சிடும் அந்த வேலை. அப்போ மனிதர்கள் அது ஆட்கள் அதிகரிக்கும்போது, அதனால வந்து பார்த்தீன்னா, இருக்கக்கூடிய விளைவு நாட்கள் குறையுது. 2மே அதாவது ஒண்ணு அதிகரிச்சு, ஒண்ணு குறைஞ்சா இதுக்கு என்ன சொல்லியிருந்தேன் நானு? எதிர்மாறல். எதிர்மாறல்னா என்ன பண்ணணும்? தலைகீழா போடணும். அப்படியா? கிடையாது. என்னது? நேர்மாறலா தலைகீழா போடணும். அதிலே ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோ. நேர்மாறுனா தலைகீழா. எதிர்மாறுனா அப்படியே போடணும். அப்படின்னா என்னது? 18/24 × 20. பாருங்க 6 24, 5 20, 4 6, 3 18, 3 5 அப்ப எத்தன நாள்ல அந்த வேலை முடியும்? 15 நாட்கள். ஓகேங்களா? அவ்வளோதான்பா. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த மனிதர்களுக்குன்னா மனிதர், நாட்களுக்கு நேரா நாட்கள்ன்றத ஃபர்ஸ்ட்டு போட்டோம். 2வது நேர்மாறலா, எதிர்மாறலான்னு கண்டுபிடிச்சோம். எதிர்மாறுனோனே அப்படியே போட்டோம். இதே நேர்மாறுனா தலைகீழா போட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, எதெல்லாம் பெருக்க முடியும் பெருக்கி, கடைசியா மீந்தத எதெல்லாம் வகுக்க முடியும் வகுத்து, கடைசியா மீந்தத பெருக்கிட்டோம். பெருக்குனா ஆன்சர். அவ்வளோதான்பா. அடுத்து நம்ம பார்க்கலாம். 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால், 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீளச் சுவரை கட்டி முடிப்பர்? ஓகேவா? இங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே 2 வேல்யூ தான் குடுத்திருந்தாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா இங்க பாருங்க 3 வேல்யூ குடுத்திருக்காங்க. அதாவது ஆட்கள், நாட்கள், அது இல்லாம சுவருடைய நீளம். அப்ப நம்ம இந்த 3ஆ போட்டுக்கலாம். அவங்க கேட்கிறத நான் போடப் போறோம். ஃபர்ஸ்ட் ஆட்கள் போடலாமா? ஆட்கள். அப்புறம் வந்து பார்த்தீன்னா, நாட்கள். அடுத்து வந்து பார்த்தீன்னா, நீளம். ஆட்கள் வந்து எவ்வளோனா 20 ஆட்கள், 6 நாட்கள், 112 மீட்டர். ஓகேவா? கட்டி முடித்தால் 25 ஆட்கள். அப்ப 25 ஆட்கள் 3 நாட்கள்ல எவ்வளோ மீட்டர் நீளமுள்ள சுவர கட்டி முடிப்பாங்க?
இதான் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. சரியா? ஸோ இப்ப நம்ம பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 2 வேல்யூ மட்டும் தான் குடுக்குறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா கம்பேர் பண்ணிடுவோம். ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க? 3 குடுத்துருக்காங்க. இந்த மாரி 3 குடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலைய ஹைட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு வேல்யூவ ஹைட் பண்ணிக்கணும். ஒண்ணு ஆட்கள ஹைட் பண்ணலாம், அல்லது நாட்கள ஹைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன் சார் அப்போ வந்து நீளத்த ஹைட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, எந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விக்குறி வந்திருக்கோ, அத நம்ம ஒருபோதும் ஹைட் பண்ணக்கூடாது. அது எந்த காலத்தில கேள்விக்குறி வந்திருக்கோ, அத நம்ம ஒருபோதும் ஹைட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ, அப்ப அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு ஆட்கள ஹைட் பண்ணிக்கிறேன். நாட்களையும், நீளத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? 6 நாள்ல 112 மீட்டர் நீளமுள்ள சுவர கட்ட முடியுமா? எவ்வளோ? 6 நாள்ல. அப்ப 3 நாள்ல? அதில பாதி தானே கட்ட முடியும். இதானே ரூல்ஸு. 6 நாள்ல 112ன்னா, அப்ப என்ன 3 நாள்னா அதில பாதி. அப்ப சோற என்ன பண்ண முடியும்? பாதி அளவு தான் கட்ட முடியும். அப்போ நாட்களோட எண்ணிக்கை குறைஞ்சது அப்டின்னா, நீளத்தோட எண்ணிக்கையும் குறையுது. அப்ப 2மே குறைஞ்சா என்னது? நேர்மாறல். நேர்மாறல் என்ன பண்ணும்? தலைகீழா போடணும். அப்ப 6/3 எடுத்து என்ன பண்ணலாம்? 3/6ன்னு போடலாமா? இன்ட்டு இந்த 112 போட்டுக்கோங்க. இப்போ நாம இந்த நாட்கள வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஆட்காலையும், நீளத்தையும் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? 20 ஆட்கள் ஒண்ணா சேர்ந்து 112 மீட்டர் நீளமுள்ள சுவர கட்டுறாங்க. 20 ஆட்கள் மட்டுமே. இப்போ 25 ஆட்கள் என்னாச்சு? 5 ஆட்கள் கூடியிருக்காங்க. அப்ப 5 ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கூடியிருக்காங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா என்ன ஆகும்? நீளம் அதிகரிக்கும் தானே! அப்போ இங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ ஆட்களோட எண்ணிக்கை அதிகரித்தால், நீளத்தோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். 2ம் அதிகரித்தால் என்னது? நேர்மாறல். நேர்மாறல்னா தலைகீழா போடணும். அப்ப என்ன பண்ணணும்? 25/20 என்னது? 25/20 இத நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம போட்டு அடிக்கலாமா? முடிஞ்சுங்களா? அவ்வளோதான். ஓகேவா? சார் இங்க 112 நீங்க ஒரு வாட்டி தான் போட்டுருக்கீங்க. இங்க போட்டீங்க. இதுக்கு எங்க சார் 112னா 2மே நாம 112 தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு வாட்டி போட்டா போதும். சரிங்களா? இந்த குழப்பம் நமக்கு நெறைய பேருக்கு இருக்கும். இப்ப அடிக்கலாமா? 4 5 20 5 5 25 அப்புறம் வந்து பார்த்தோன்னா, 1 நாள் 4 இங்க என்ன வரும்? நாள் 8 8 நாங் 32 அடுத்து பார்த்தோன்னா, 1 3 3 3 6 அப்புறம் 1 2 1 2 4 2 14 2 28 அப்புறம் 14 5 4 5 20 1 5 50 50 + 20 70 70ப்பா. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 70 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்ட முடியும். ஓகே. 20 ஆட்கள் 6 நாள்ல 112 மீட்டர் நீளமுள்ள சுவர கட்டுறாங்க அப்படின்னா, 25 பேர் 3 நாள்ல 70 மீட்டர் நீளமுள்ள சுவர கட்ட முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான்பா. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்து அதே மாரி தான். 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால், எத்தனை நாட்கள் அவ்வேலையை முடிப்பர்? ஓகேவா? இங்கேயும் பாருங்க ஆண்கள், நேரம், நாட்கள் 3 காலம் குடுத்துருக்காங்க. அப்ப அந்த 3த்தையும் போடலாமா? போட்டா என்ன வரும்? ஆட்கள், நேரம், நாட்கள். 6 ஆண்கள் 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்றாங்க அப்படின்னா, 24 நாட்கள்ல முடிப்பாங்க. அப்படின்னும்போது 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்றாங்க அப்படின்னா, எத்தன நாள்ல அந்த வேலைய முடிப்பாங்க? இதான் வந்து அங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஃபர்ஸ்ட் நான் பண்ண பார்க்கலாமா? முதல்ல நான் சொல்லியிருக்கேன், கேள்வி குறிட்டெடுத்த ஒருபோதும் மறைக்கக்கூடாது. நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட்களையும், நாட்களையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆட்கள், நாட்கள் 2த்த கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அது எதிர்மாறலாகத்தான் இருக்கும். ஆட்கள நாட்களோட கம்பேர் பண்ணாலும் சரி, அல்லது ஆட்கள நேரத்தோட கம்பேர் பண்ணாலும் சரி, இல்ல நேரத்த நாட்களோட கம்பேர் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலுமே கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அது எதிர்மாறலாகத்தான் இருக்கும். ஒருபோதும் நேர்மாறல் இது 3மே வரவே வராது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஆட்களையும், நாட்களையும் கம்பேர் பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 ஆட்கள் ஒரு வேலைய சேர்ந்து 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஒரு வேலைய 6 பேர் சேர்ந்தாங்கன்னா 24 நாள் ஆகுது. இதுவே 9 பேர் சேர்ந்தாங்கன்னா சீக்கிரமா முடிச்சுருவாங்க தானே! ஏன் 6 பேர் 24 நாளு. இப்போ 3 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்காங்க. அப்ப அவங்களும் வேலை செய்வாங்க. அப்ப சீக்கிரமா என்ன வேலை முடிஞ்சிரும். அப்போ ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது அப்டின்னா, செய்யும் நாட்களோட எண்ணிக்கை குறையும். அப்ப இதுக்கு பேர் என்னது? எதிர்மாறல். எதிர்மாறல்னா என்ன பண்ணும்? தலைகீழா போடணும். அப்ப என்ன பண்ணலாம்? அப்படியா? அப்படியே போடணும். சரியா? 6/9 × 24 அடுத்து பாருங்க. நேரம், நாட்கள்.
ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சா, அந்த வேலை 24 நாள்ல முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சா, 24 நாள்ல அந்த வேலை முடிஞ்சு போச்சு. இதுவே 8 மணி நேரம் தான் வேலை செய்றாங்க. 2 மணி நேரம் கழிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகும் கண்டிப்பா? இப்ப நம்ம டெய்லியுமே 5 மணி நேரம் வேலை செஞ்சோம் அப்படின்னாலும், அந்த வேலை சீக்கிரம் முடியும். ஆனா டெய்லியுமே நம்ம 1 மணி நேரம் தான் வேலை செய்றோம். அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா லேட் ஆகும் தானே? ஏன்னா, அப்போ டெய்லி 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா 24 டேஸ் ஆகுது. அப்ப டெய்லி இப்ப 8 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு நாளுமே 2 மணி நேரம்ன்றது என்ன ஆகுது? குறையுது. அப்ப கண்டிப்பா அந்த குறையக்கூடிய நேரம்லாம் எதுல போய் ஆட் ஆகும்? நாட்கள்ல ஆட் ஆயிடும். அப்ப நேரம் வந்து குறையும்போது, நாட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இதுக்கு பேர் என்னது? எதிர்மாறல். எதிர்மாறல்னா அப்படியே போடணும். அப்ப என்ன பண்ணலாம்? 10/8 ஓகேங்களா? இப்ப அடிக்கலாம் பாருங்க. 1 8 8, 3 8 24, 3 6, 3 9, 3க்கு 3 கேன்சல். மீதி என்ன இருக்கு? 3ம் 10ம் தான் இருக்கு. அப்பன்னா ஒரு 3 30 2 தான் இருக்கா? 20பா. 20 என்னது இது? எத்தனை நாட்கள்? அப்ப 20 டேஸ். அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த வேலைய 20 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான்பா. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து என்ன பார்ப்போம்? இதே மாதிரி தான். 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவை? அச்சு கோர்ப்பனா இந்த பிரிண்டிங் பிரஸ் வைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் இங்க சொல்றாங்க. அச்சு கோர்ப்பவர்கள் கோ முக்கியமா அச்சு கோர்ப்பவர்களா ஓகேவா? அச்சு கோர்ப்பவர்கள் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, 14 அச்சு கோர்ப்பவர்கள். எவ்வளோ மணி நேரம்? நேரம்னு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம். எவ்வளோ புத்தகம் பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கம் அப்படின்னும்போது 70 பக்கங்கள் முடிப்பர் அப்படின்னும்போது, இதே 10 மணி நேரத்தில 100 பக்கங்கள முடிக்க எவ்வளோ அச்சுக்கோர்ப்புகள் தேவை? இதான் வந்து கேட்குறாங்க கொஸ்டினா. ஓகேவா? எப்பவும் போல தான் கொஸ்டின் மார்க் இருக்கிறத நம்ம தனியா வச்சுக்கணும். அப்ப நேரத்தோட அச்சுக்கோர்ப்பையும், பக்கத்தோட அச்சுக்கோர்ப்பையும் நம்ம என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நேரத்தோட கம்பேர் பண்ணலாம். அச்சுக்கோர்ப்புனா இங்க நம்ம ஆட்கள் ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்ப நம்ம ஆட்கள் வச்சு போடும்போது, அதாவது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா, 14 அச்சுக்கோர்ப்புகள் தேவை. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செஞ்சா 14 அச்சுக்கோர்ப்புகள் தேவை. இதே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அப்படின்னா, இவ்வளோ அச்சுக்கோர்ப்புகள் நமக்கு தேவையே இல்ல. சீக்கிரமா நம்ம வந்து வேலைய முடிச்சிடலாம். ஓகே. இவ்வளோ பேர் வந்து நமக்கு அந்த வேலை செய்யணுன்ற அவசியமே இருக்காது. ஓகேவா? அப்போ இங்க நேரம் அதிகரிக்கும்போது, அச்சுக்கோர்ப்புகளின் எண்ணிக்கை குறைகிறது. ஓகேவா? அப்போ இது வந்து உயர்ந்து இது குறைந்து அப்படின்னா, இது என்னது? எதிர்மாறல். எது வேணா பண்ணலாம். அப்படியே பண்ணோமா, அப்ப 5/10 × 14. அடுத்து பாருங்க, அச்சுக்கோர்ப்பையும் பக்கத்தையும் இது 2த்தையும் கம்பேர் பண்ணுங்க. இது 2த்தையும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 70 பக்கத்த வந்து பார்த்தா அச்சுக்கோர்ப்பதற்கு 14 அச்சுக்கோர்ப்புகள் தேவை. இதுவே 100 பக்கத்துக்கு அப்படின்னா, கண்டிப்பா இன்னும் அதிகமா தான் தேவை. 70 பக்கத்துக்கே 14 பேர்னா, இன்னும் 30 பக்கம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அப்போ பக்கத்தோட எண்ணிக்கை அதிகரிக்கும்போது, அச்சுக்கோர்ப்புகள் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப 2மே அதிகரித்தால் நேர்மாறல். நேர்மாறல்னா அப்ப நம்ம தலைகீழா போடணும். அப்ப 100/70 அடிக்கலாமா? இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, ஓர் 7, ஈர் 7, ஐ 2, 10. அப்ப எத்தன அச்சுக்கோர்ப்பு தேவை? 10 அச்சுக்கோர்ப்பவர்கள் தேவை. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கணக்க நம்ம என்ன சொல்லலாம் அப்டின்னா, ஒரு கலப்பு மாறல்ன்னு சொல்லலாம்பா. ஏன் சார் இத கலப்பு மாறல்ன்னு சொல்றோம் அப்டின்னா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அச்சுக்கோர்ப்பவரையும், நேரத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதிர்மாறல். கரெக்ட்டுங்களா? அதே மாரி அச்சுக்கோர்ப்பவரையும், பக்கத்தையும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மாறல். அப்ப நேர்மாறலும், எதிர்மாறலையும் கலந்தா தான் நம்ம என்ன சொன்னோம்? கலப்பு. வந்துருச்சுங்களா? கலகலப்பா? சரி ஓகே. இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு ராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகைப் பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில், எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகைப் பொருட்கள் போதுமானதாக இருக்கும்? ஓகே. ஒரு முகாம்ல எத்தன வீரர்கள் வராங்க? 1000. எவ்வளோ? 1000 வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கள் அப்படிங்கும்போது
70 நாட்களுக்கு உண்டான சாப்பாடு இருக்கு. அதான் மளிகை பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கூடுதலா அந்த முகாமுக்கு ஒரு 400 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. அப்ப வந்தாங்கன்னா, ஆல்ரெடி அங்க 1000 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 400 பேர் சேர்த்தா மொத்தம் 1400 பேர். அப்ப 1400 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த 400 பேருக்கு என்ன பண்ண வேணும்? சாப்பாடு போட்டு தான் அவங்க பட்டினி இருப்பாங்களா என்ன? அப்ப அவங்களுக்கும் வந்து பார்த்தா, இந்த மளிகை பொருள் யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா என்ன ஆகும்? மளிகை பொருள் எண்ணிக்கை வந்து குறையுமா? கூடுமா? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, யூசேஜ் அதிகமா இருக்கத்துனால, 70 நாள் வர வேண்டிய பொருளு, கண்டிப்பா 50ஓ, 40ஓ, 60ஓ தான் வரும். கரெக்ட்டுங்களா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல கூட நெறைய இந்த மளிகை சாமான்லாம் நம்ம வாங்குவோம். இந்த அ நவம்பர் மாசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செலவு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன் அப்டின்னா, நவம்பர் மாசம் தீபாவளி. தீபாவளிக்கு நம்ம அந்த பலகாரம் செய்றோம், அது செய்றோம்ன்னு சொல்லி எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பார்த்தா என்ன பண்ணுவோம், அதிரசம்னு ஒண்ணு சுடுவோம். பார்த்தா அது வடை மாரி இருக்கும். வடைன்னு ஒண்ணு சுடுவோம். அது பார்த்தா அப்பளம் மாரி இருக்கும். அப்பளம்னு ஒண்ணு சுடுவோம். அது பார்த்தா பேப்பர் மாரி இருக்கும். சரியா? பெரும் மன உளைச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக்கிடுவாங்க. ஓகேவா? அது யூடியூப் பார்த்து செய்றேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்குன்னா சாவடிச்சுருவாங்க. அப்புறம் பொங்கல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பொங்க பானை எப்படி பொங்க வைக்கிறது? ஸோ அப்போ பொங்கலுக்கு உண்டான பொருள்லாம் வாங்கும்போது, அந்த பண்டிகையும் வந்து பார்த்தீன்னா, கண்டிப்பா செலவ நமக்கு இழுத்து விட்டுரும். சரியா? அதே மாரி தான். இல்ல நம்ம வீட்டுக்கு என்ன ஒரு விருந்தாளி வந்துட்டா கூட என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, செலவானது அதிகமாயிடும். வீட்ல அரிசிலாம் கூட டக்குன்னு காலியாயிடும். அதே மாரி தான் மளிகை சாமான்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா போய் வாங்குற மாரி இருக்கும். மாசம் மாசம் நான் வாங்கியிருந்தேன்னு இனி 20 நாள்லயே வாங்குறோம் அப்டின்னா, அந்த வருஷம் நம்ம ஏதாவது ஃபங்ஷனா இருக்கும் நம்ம வீட்ல. இல்ல எதனா பண்டிகையா இருக்கும். இல்ல ஊர்ல கூழ் ஊத்துறதா இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும். இல்ல சொந்தக்காரங்க வந்துருவாங்க. ஓகே. இந்த மாரியான சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா மளிகை சாமான் அளவு குறையும். அதே மாரி தான் இங்கேயும் 1000 பேர் மட்டும் சாப்பிட்டாங்க அப்டின்னா, 70 நாளுக்கு உண்டான மளிகை பொருள் இருக்கு. ஆனா, இப்ப 400 பேர் கூட சேர்ந்துட்டாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு யார் சாப்பிட போறது? அப்ப இந்த மளிகை சாமான் தான் எடுக்கணும். அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்? குறையும் தானே! அப்போ வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்போது, நாட்கள் குறையும். அப்ப இது பேர் என்னது? எதிர்மாறல். எதிர்மாறா நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே போடணும். போடலாமா? 1000 பேர் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அப்புறம் 1400 பேர் வராங்க. எவ்வளோ? 70. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ. ஈரேழு, பைத்தேழு, ஓ2, ஐ2 இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப 5 இன்டு 10 50. அப்போ அந்த மளிகை பொருள் எத்தன நாளைக்கு தான் வரும்? 50 நாளைக்கு தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின வச்சதும் காரணம் என்ன அப்டின்னா, நெறைய பேர் இந்த கணக்குல வந்து என்ன தப்பு பண்ணுவாங்க அப்டின்னா, முதல்ல 1000 போட்டுருவாங்க. கீழ வந்து 400 போட்டுருவாங்க. 400 பேர் சேர்ந்தாங்கன்னா 400ன்னு போட்டுரும். அப்ப 400க்கு எவ்வளோனா கம்மியா வரா மாரி வரும். அப்படி போடக்கூடாது. இங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, 400 பேர் கூட சேர்றாங்க. அப்ப ஆல்ரெடி 1000 பேர் இருக்காங்க. அப்ப 1000 + 400 1400 இப்படி தான் நம்ம கணக்கு போடணும். இந்த இடத்துல நம்ம இந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணோம். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் இந்த கணக்கு நடத்துனேன். கூட சேர்றாங்க அப்படின்னும்போது, சேர்த்தது ஆல்ரெடி இருக்கிறது நம்ம மேலும் 400 வீரர்கள் சேர்ந்தார்கள்ன்னு வந்துருது. இப்ப சேர்ந்தான்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 1000தோட இந்த 400 சேர்த்துக்கணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு பாருங்க. 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளது. அந்த பொருட்கள் 46 நாட்களுக்குள் நீட்டிக்க வேண்டுமெனில் 40 நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டுமெனில், எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும்? பொதுவாவே பட்டாளத்தான் அப்படின்னாலே இந்த பழைய படத்தெல்லாம் மிடில் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பட்டாள்தாரர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தம்பிக்கு இந்த ஊருன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ரஜினிது. சூப்பர் ஸ்டாருடைய படம் தான். சூப்பரா இருக்கும் அந்த படம். ஒரு கிராமத்த ஒட்டி ஒரு படமா இருக்கும். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு ஒரு இடத்துல போய் வேலை செய்ய போவாரு. அவர் வந்து பட்டாள் தாள் தான் இருப்பாங்க. அந்த பட்டாள் தாள் யாருன்னா, ஒரு முன்னாள் ராணுவ வீரரா இருப்பாரு. ஓகேவா? அதுக்காக சொல்றாரு. ஸோ பட்டாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டாலியன் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகேவா? அத பார்க்கலாம். அதாவது வீரர்கள் எத்தன வீரர்கள்? 276 வீரர்களுக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20 நாட்கள் போட்டோம் அப்டின்னா, 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருள் இருக்காம்பா. அந்த பொருள் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, 46 நாட்களுக்கு என்ன பண்ணணும்? நீட்டிக்கணும். புரியுதா நான் சொல்றது? இப்போ அந்த பெட்டாலியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் சேமிச்சு வச்சிருக்காங்க. தேவையான சமையல் பொருட்கள் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 20 நாளைக்கு இருக்கு. ஆனா என்ன சொல்ட்டாங்க அப்டின்னா, இந்த ஜம்மு காஷ்மீருக்கு வந்து இப்ப அங்கேயே தான் இருக்கான்னு வச்சுக்கலாமே. இதுக்கப்புறம் அங்க உணவு பொருள் வரது ரொம்ப கஷ்டம்பா. போர் நடக்குது அப்டின்றாங்க. அப்போ வந்து அத வந்து இன்னும் எத்தன நாள் நீட்டிக்கணும்? 46 நாட்கள் நீ வந்து நீட்டிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் 2 சப்பாத்தி போட்ட இடத்துல 1 சப்பாத்தியா போட முடியும்? ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட வீரர்கள என்ன பண்ணணும்? வெளியேத்தணும். அப்ப எத்தன வீரர்கள் வெளியே சென்றாங்க அப்டின்னா, நமக்கு இந்த உணவு 46 நாட்களுக்கு வரும்ன்றது தான் கேள்வி. சரியா? இங்க பாருங்க, நாட்களோட எண்ணிக்கை குறையும்போது, வீரர்கள் ஆட்கள் தானே, ஆட்கள் எண்ணிக்கை குறையும். ஓகேவா? ஒண்ணு உயர்ந்து, ஒண்ணு குறைந்து அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? எதிர்மாறல். எதிர்மாறல் நம்ம என்ன பண்ணணும்? தலைகீழா போடணும். சரிங்களா? அப்ப தலைகீழா போட்டா என்ன வரும்? 46ஆ? சரி எதிர்மானம் அப்படியே போடணும். 20/46 × 276.
ஓகேவா? இப்ப நம்ம அடிக்கலாமா? அடிச்சோம் அப்படின்னா 2 4 3 6 2 அப்ப 24 அடிச்சோம் அப்படின்னா 27 ஓர் 23 23 ம் இப்ப 3 6 23 46 அப்போ 12 × 10 120 ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 46 நாட்களுக்கு தேவையா அந்த உணவு வரணும் அப்படின்னா, 120 பேர் தான் அங்க இருக்கணுமா. 276 பேர் இருக்கக்கூடாது. 120 பேர் தான் இருக்கணும். ஓகேவா? அவங்க எவ்வளோ வீரர்கள் இருக்க வேணும்னு சொல்லிட்டு கேட்கல. எத்தனை வீரர்கள் அந்த பட்டாளத்தில் இருக்க வேண்டும்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க கேள்விய. எத்தனை வீரர்கள் இப்பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும். அப்ப வெளிய போயிடணும். இங்க 120 இருக்கிறவங்க அப்ப அவுட் ஆனவங்க எத்தன பேரு? அப்ப மொத்த டோட்டல் எவ்வளோ? 276. 276ல 120 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 100 போச்சுன்னா 126, 20 போச்சுன்னா 156. 156 பேர். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அவுட் ஆனவங்க. இவங்க இவங்க டோட்டல். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த அந்த பெட்டாலியன் விட்டு சென்றவங்க மொத்தம் எவ்வளோ? 156 பேர். நம்ம என்ன பண்ணோம்னா, 120ன்னு கண்டுபிடிச்சு இத எடுத்துமே ஆப்ஷனா போட்டுருவோம். சரியா? அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. 1க்கு 2 முறை வந்து கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போட்டா தான் நம்ம வந்து மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும்? இதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு கோட்டையில எவ்வளோ பேர் இருக்காங்களாம்ப்பா? 300 பேர் இருக்காங்களாம்ப்பா. இந்த 300 பேருமே 90 நாள் சாப்பிடறதுக்கு உண்டான உணவு இருக்காம். அப்ப மொத்தம் எத்தனை உணவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா, 9 27 30 27,000 உணவுகள் இருக்கு. அப்படி பிரிச்சுக்கலாமே. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு சப்பாத்தி சவர்ன்னு வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 300 நபர்களுக்கு 90 நாட்கள் என்ன பண்றாங்க? மொத்தம் 27,000 உணவுகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் என்ன பண்றாங்க? சென்றுறாங்க. ஓகேவா? அப்ப இந்த 90 நாள்ல 20 நாள் என்ன பண்ணுவாங்க? 300 பேரும் சாப்பிட்டுருப்பாங்கல்ல. அப்போ அந்த 20 நாளைக்கு அந்த 20 நாளைக்கு 300 பேர் எவ்வளோ சாப்பிட்டாங்க? 3 2 6 3 0 6,000. அப்ப 6,000 உணவுகள் காலி. மீதி எவ்வளோ இருக்கும்? 21,000 உணவுகள் தான். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது அப்டின்னா, இந்த 300 பேர்ல இந்த 300 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 50 பேர் என்ன பண்றாங்க? காலி பண்ணிர்றாங்க. கரெக்ட்டுங்களா? 50 பேர் சென்று விடுகினர். அப்ப மீதி எவ்வளோ போறாங்க? 250 பேர் தான். அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த 21,000 உணவானது எவ்வளோ பேருக்கு தேவ? 250 பேருக்கு தேவ. எவ்வளோ பேர் தேவ? 250 அப்போ இந்த 21,000 உணவு பை 250 பேர்னா எத்தன நாளைக்கு வரும்? வகுத்துடலாமா? ஒரு 0க்கு ஒரு 0, 5 25 இங்க 4 5 20, 5 10 0. அடுத்து ஓர் 5 இங்க என்ன வரும்? 8 5 40, 4 5 20. அப்போ 84 நாட்களா? எவ்வளோ அது? 84 நாட்கள். ஓகேவா? ஸோ அப்ப மீதி இருக்கக்கூடிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன நாட்களுக்கு வரும்? 84 நாட்களுக்கு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான்பா. இது ரொம்ப முக்கியமான கணக்கு. அடுத்து பாருங்க, இது ஒரு டிஃபரண்டான கணக்கு. ஈஸியா நம்மள ஏமாத்தக்கூடிய கணக்கு. ஓகேவா? 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில், 50 நபர்கள் 50 வேலையை எத்தன நாட்கள் செய்வாங்க? இது என்னடா கேள்வி? 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்கள்ல செய்யும்போது, 50 நபர்கள் 50 வேலை என்ன பண்ணணும்? 50 நாள் தான் போடணும். அப்படின்னு போட்டு வந்துரும் கெத்தா. எக்ஸாம் ஹால விட்டு வெளிய வரும்போது தெரியும் அது கொஸ்டின் தப்புன்னு சொல்லிட்டு. ஓகே. அப்ப நம்ம எடுத்துக்கலாமா? நபர்கள்ன்றத இங்க ஆட்கள் எழுதுவோம். வேலை, அப்புறம் நாட்கள். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாள்ல செய்றாங்க. அப்படின்னும்போது 50 நபர்கள் 50 வேலையை எத்தன நாள்ல செய்வாங்க? ஓகே. அப்போ கொஸ்டின் மார்க் இருக்கு நம்ம என்ன பண்ணணும்? விட்டுறணுமா? எதுவும் தொடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஆட்கள், நாட்கள் கம்பேர் பண்ணுங்க. ஆட்கள், நாட்கள்னா என்ன சொல்லியிருக்கேன்? எதிர்மாறல். அப்போ அப்படியே போடணும். 5/50 இன்ட்டு 5. அடுத்து பாருங்க. வேலை நாட்கள். ஓகேவா? நாட்கள் அதிகரிச்சா, நாட்கள் குறையும். அடுத்து பாருங்க. இந்த இடத்துல வேலை 5 வேலைய செய்யறதுக்கு 5 நாள் ஆகுது. அப்ப 50 வேலை செய்யறதுக்கு கண்டிப்பா என்ன ஆகும்? 50 நாள் தானே ஆகும். அப்ப வேலை அதிகரிக்கும்போது நாட்கள் அதிகரிக்கிறது. அப்போ நேர்மாறு. நேர்மாறு தலைகீழா பண்ணுமா? அப்ப 50/5. இந்த 50க்கு இந்த 50 காலி. இந்த 5க்கு இந்த 5 காலி. மீதி இருக்கிறது 5 தான். அப்ப எத்தன நாட்கள்ல முடியும்? 5 டேஸ்.
ஓகேங்களா? ஏன்னா இந்த கணக்கு நம்ம அப்படியே ஃப்ளோல பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா 50 நாட்கள்னு போட்டுருவோம். அது ஆப்ஷன்லயும் இருக்கு. ஆனா 50 நாட்கள் கிடையாது. ஆன்ஸர் என்னது 5 நாட்கள். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9 சம்ஸ் கிட்ட நம்ம வந்து பார்த்தோன்னா, பிராக்டிஸ் குடுத்துருப்போம். இத நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாடல் 3க்கு உண்டான உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம்வொர்க் சம் வந்து ஒரு 4, 5 குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்குண்டான ஆன்ஸர வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டுபிடிச்சு கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ கமெண்ட்ல கண்டிப்பா வந்து என்ன ஆன்ஸர் இருந்தாலும் பரவால்ல. ஓகேவா? இதுதான் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இத அப்படியே. எடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியிற மாரி தான் பெருசா வச்சிருக்கேன். மொத்தம் இந்த 5 சம்ஸ்க்குமே என்ன ஆன்ஸர்ன்றத கீழ கமெண்ட்ல எல்லா டைப்லேருந்துமே ஒரு ஒரு கணக்கு அப்படின்ற மாரி ரேண்டமா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கும் ஆன்ஸர வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ்ல வந்து நான் வந்து டீட்டெயிலா வந்து சொல்றேன். ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்த வீடியோ பதிவுல வேறொரு முக்கிய தகவலோட நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள். தேங்க் யூ.